சிவகாசியில் 10 பேர் உயிர்களை பறித்த பட்டாசு ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து. மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத் துறையினர் அதிரடி நடவடிக்கை. தேர்தல் பரப்புரைக்காக ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் இன்று பேரணி. சர்வாதிகாரத்திடமிருந்து நாட்டை காக்கும் போராட்டம் தொடரும் என சூளுரை. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை. இந்தியாவில் இன்று எந்த பகுதியிலும் வெப்ப அலைக்கு வாய்ப்பு இல்லை எனவும் அறிவிப்பு. இலங்கை ராணுவத்தை சேர்ந்த சுமார் 9,000 பேர் பணி நீக்கம். பணிக்கு வராமல் தொடர்ந்து விடுப்பில் சென்றதால் நடவடிக்கை. ஸ்ரீபெரும்புதூரில் வைணவ மகான் ஸ்ரீ ராமானுஜரின் 1007வது அவதார உற்சவத்தின் திருத்தேரோட்டம். தேரை வடம்பிடித்து இழுத்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். சட்டவிரோதமாக பட்டாசு ஆலை உற்பத்தியில் ஈடுபடுவோர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை பாயும். பட்டாசு தொழிற்சாலைக்கான விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தல். ரஷ்யாவில் அதிவேகமாக இயக்கப்பட்ட பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றல் கவிழ்ந்து விபத்து. 7 பயணிகள் உயிரிழப்பு, 6 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. சாலையில் தாறுமாறாக பேருந்தை இயக்கி வாகனங்களை சேதப்படுத்தியதாக ஓட்டுநர் அதிரடி கைது. செங்கல்பட்டு, விழுப்புரம், தஞ்சை, நாகை உட்பட 13 மாவட்டங்களில் இன்று இடிமின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. தென் மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. மதுரையில் கனமழை காரணமாக சாலையில் அறுந்து தொங்கிய மின்சார கம்பி. இருசக்கர வாகனத்தில் சென்ற கணவன் மனைவி மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழப்பு. பாகிஸ்தானில் உள்ள அணு ஆயுதத்தை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் கட்சி மிரட்டுவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்து. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் ஒவ்வொரு அங்கலமும் இந்தியாவுக்கு சொந்தமானது என்றும் ஜார்க்கண்ட் பிரச்சாரத்தில் பேச்சு. சிவகாசி அருகே மேலும் ஒரு பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. ஊழியர்கள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. கர்நாடக மாநிலத்தில் பெய்த மழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. பிலிகுண்டலுவில் நீர்வரத்து 1200 கன அடியாக உயர்ந்திருப்பதாக தகவல். கோட் படப்பிடிப்பிற்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து நடிகர் விஜய் துபாய் புறப்பட்டார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிக்கும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தின் காட்சிகள் வெளிநாடுகளில் படமாக்கப்பட்டு வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.